நண்பர்களே, தினசரி போடுற வீடியோல இருந்து ஒரு நாள் பிரேக் ஆகி தான் இந்த வீடியோ வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நண்பரோட பிறந்தநாள், அதுக்கு தான் நாங்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ பர்த்டே vlog. இவன் பேர் தான் கோனஹா அண்ட் இவனுக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள். சாரி, டெக்னிக்கலி நேற்று பிறந்தநாள். தலைவனை என் ரூம்ல உட்கார வச்சுட்டு தலைவனுக்கு அவனுக்கு கேக் வெட்ட போறோம், பிறந்தநாள் கொண்டாட போறோம்ன்றது தெரியாது. அப்படிதான் நான் இப்போ நம்பிட்டு இருக்கிறோம். அவனு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால அவனை என் ரூம்ல தங்க வச்சு பேச்சு போட்டுக்கிட்டு பாய்ஸ் ரூம் என்று அழைக்கப்படும் எங்களோட நண்பர்கள் ரூம்ல டெக்கரேஷன் வேலைப்பாடெல்லாம் பார்த்து வச்சோம். சின்ன சின்ன பால் இருக்கிறது அந்த மாதிரி நம்ம பெருசாயிட்டோம். இப்ப நம்ம போயிட்டு அந்த இடத்துல அந்த பால் இந்த கூண்டுக்குள்ள போகணும், பால் இருக்கிற கூண்டுக்குள்ள போகணும்னா விடமாட்டாங்க. பெரியவன் ஆயிட்ட நீ அப்படின்ட்டுருவாங்கல்ல. இப்ப பாரு, நம்மளை சுத்தி பலூன் இருக்கு, நம்ம ரூம்ல இருக்கோம். நமக்கான அந்த ஒரு ஸ்பேஸை நாமளே கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தியா? When exciting our stupid things. போட்ட பிளான் படி தலைவனை ஒழுங்கா பார்சல் பண்ணி பாய்ஸ் ரூம்க்கே கூட்டு வந்துட்டோம். உள்ள போட அங்கதான் போகணும். பண்ண போறானுங்கன்ட்டு எப்ப ரூம்ல வெளியே பண்றாங்க. Happy birthday to you, happy birthday to you, Konaha. நண்பர்களே, இந்த வீடியோல இவ்வளவு நேரம் நீங்க இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் பிறந்தநாள் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஐ காட் a twist for you. இவனோட பர்த்டே நடந்த அடுத்த நாள் 26, அதாவது இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு வந்து சத்யநாராயணனுக்கும் பிறந்த நாள். அவனை நாங்க வந்துட்டு ஒரு பிராங்க் பண்ணோம். நடிக்கல, அவன் போகும்போதே சொன்னேன், ஏய் நீ நடிக்கிறியா உண்மையா பேசுறியாடா? அதான் பாரு, எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சு செலவு பண்ணிட்டு பர்த்டே பிரதர். தேங்க்யூ பிரதர். இந்த மாதிரி நான் சென்னையை விட்டு போக போறேன் தான். என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் என்னால் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏக போக இதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். நல்லா போச்சு. சத்யா நீயா கொண்டு விடுறா? பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச்டாரே. எனக்கு ஃபர்ஸ்டே டவுட் வந்துச்சு. பிரணீஷ் மணி என்னன்ட்டே இருந்தான். இவனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டான். அவ்வளவுதான், உண்மையாலுமே பிரச்சனை தான் அவனுக்கு. நல்லா நம்பிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்க வீட்டுல பிரச்சனையே இல்லையாடா? தெரியவே தெரியாதா? பிரான்ச் எப்பவுமே ரிவ்யூ கேட்போம். ரிவ்யூ சொல்றேன். என்ன இருந்துச்சா எதர விட்ட தருணம் தான்.